குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சியை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். 2025 மே மாதம் 18 மாலை சுமார் 7:45 மணி அளவுக்கு ராகு கேது பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கம் படி நடக்க இருக்கு. அந்த அமைப்பின்படி மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்பராசிக்கும், கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது சிம்ம ராசிக்கும், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், இவங்க பயிற்சி ஆவாங்க. காலபுருஷ தத்துவத்துவன் 12ஆம் வீட்டில் இருந்த ராகு 11ஆம் இடத்திற்கும், 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 5ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆக போகிறாங்க. அப்போது இதன் அடிப்படையில் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ இந்த வருஷ கடைசியில் ஒவ்வொரு ராசிக்கும் நான் போட போகிறேன். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். 2025 கிட்டத்தட்ட 3 கிரக பயிற்சிகள் நடக்க இருக்குது. அதுவும் குறிப்பாக சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி எல்லாமே அடுத்தடுத்த ஒரு நெருங்கிய காலகட்டத்திலே நடக்க போகிறது. அந்த அமைப்பில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் பயிற்சி ஆகக்கூடிய இந்த ராகு கேது காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு ராகுவும், 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு கேதுவும் பயிற்சி ஆக போகிறது ஒரு விசேஷமான பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 18 மாதங்கள் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய ராகு கேது இந்த ஆண்டில் ராகு சனியோடைய வீட்டில் இருக்க போகிறாரு. அதே சமயத்தில் ராகுக்கு வீடு கொடுத்த சனி குருவுடைய வீடான மீனத்தில் இருக்க போகிறாரு. அப்போது ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் நல்ல சுபத்துவமாகவே இருக்காருன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா ராகு கேது பயிற்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே குரு பயிற்சியும் நடக்க போகிறது. அப்போது ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு வரக்கூடிய குரு கிட்டத்தட்ட ஓராண்டுகள் தன்னுடைய 9ஆம் பார்வையால் ராகுவை பார்க்க போகிறார். கிட்டத்தட்ட 18 மாதங்களில் இந்த ராகு கிட்டத்தட்ட 9 மாதங்கள் குருவுடைய பார்வையிலே இருக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு கும்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் முழுதுமே பார்த்தோன்னா வீடு கொடுத்தவரும் நல்ல சுபத்துவமான குருவுடைய வீட்டிலே இருக்க போகிறாரு. அந்த அமைப்பின்படி பார்க்கும்போது ராகுவோடைய பயிற்சி ரொம்ப சிறப்பான பயிற்சினே சொல்லலாம். பெரிய அளவுக்கு கெடுதல்கள் இந்த ராகு கேது பயிற்சியில் இருக்காது. ஏன்னா ராகு வீடு கொடுத்தவன் போலவே செயல்படுவார். அதே போல் ராகுவை குரு பார்க்குறதாலேயே இந்த பயிற்சி காலத்தில் ஓரளவுக்கு நன்மை தருவார் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் கேதுவை பார்க்கும்போது காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல வர்றதுனால ஒரு சில பிரச்சனைகள் கொடுப்பார்னு சொல்லலாம். இருந்தாலும் கேது தன்னுடைய அதிநட்பு வீடான சிம்மத்துடைய வீட்டுக்கு தான் வராரு. அதனால் கேது பெரிய அளவுக்கும் கெடுதல் பண்ண மாட்டார். குறிப்பாக குருவுடைய நட்பு கிரகங்களாக சொல்லக்கூடிய செவ்வாயோடைய வீடுகளுக்கும், குருவுடைய வீடுகளுக்கும், சூரிய சந்திர வீடுகளுக்கும் கேது இந்த காலகட்டத்தில் பெரிய கெடுதல் பண்ண மாட்டார். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கேதுவுடைய பயிற்சி ஒரு சில ராசிகளுக்கு நன்மையை தான் கொடுக்கும். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது முக்கியமான ஒரு 6 ராசிகள் இந்த ராகு கேது பயிற்சியால் யோகம் அடைய போகிறது அப்படின்னு சொன்னால் அதில் முக்கியமாக வரக்கூடியது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு ராகு 11ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வராரு. ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு வீடு கொடுத்தவர் 11ஆம் இடத்துல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புக்கெல்லாம் உருவாக்கி தருவார். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்கனவே சனி லாபத்தில் வந்ததால் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். வரக்கூடிய சனி பயிற்சி நல்ல சிறப்பான யோகத்தை கொடுக்கும். அதே போல் சனியோடைய வீட்டுக்கு வரக்கூடிய ராகு நிறைய வேலை வாய்ப்புக்கெல்லாம் கொடுப்பார். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் வேலையில் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் போன்ற நல்ல சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். வீடு கொடுத்தவர் மீனராசியில் இருக்கிறதால ஒரு சிலருக்கு வெளிநாடு பயணங்கள் ஏற்படக்கூடிய சூழலும், வேலை விஷயமா ஒரு இடம் மாற்றம் ஏற்படக்கூடிய சூழலாம் கூட ஒரு சில பேருக்கு அமைய சான்ஸ் இருக்குது. அதே போல் வெகு நாட்களாக வேலை இல்லாமல் காத்திருக்கிறவங்களுக்கும் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யக்கூடிய யோகம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். அதே போல் ரிஷபராசிக்கு குருவும் பார்த்தால் ஒரு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் வர்றது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. ரிஷபராசிக்கு இந்த வருட பயிற்சி கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி, குரு மற்றும் ராகு ரொம்ப சிறப்பான யோகத்தை கொடுக்குதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பாவ கிரகங்கள் சொல்லக்கூடிய ராகு, கேது, செவ்வாய், சனி இது போன்ற கிரகங்கள் கேந்திர ஸ்தானங்கள் அமையிறது ரொம்ப சிறப்பான யோகம். அந்த அமைப்பில் பார்க்கும்போது ரிஷபராசிக்கு 4ஆம் இடமான கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் சிறப்பான யோகத்தை கொடுப்பார். வண்டி வாகன சேர்க்கை, ஒரு வீடு அமையக்கூடிய யோகம், அரசாங்க சம்பந்தப்பட்ட
லாபங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அமைய சான்ஸ் இருக்குது. அரசாங்க சலுகைகள்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அப்போது ரிஷபராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே பார்க்கும்போது அதிகபட்ச யோகத்தை அடையக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு என்னதான் சனி 5ஆம் இடத்துல போனாலும் நட்பு வீடான குருவுடைய வீட்டுக்கு சனி இருக்கிறது ஓரளவுக்கு நன்மை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த ராகு கேது பயிற்சி காலத்தில் 5ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்தக்கூடிய ஒரு சனியால் நல்ல யோகமே இருக்கும். அதே போல் கேந்திரஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு, 4ஆம் இடத்துல வராரு ராகு, அதே போல் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. ஸோ 11ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய கேது, இது 2 கிரகங்களுமே விருச்சிக ராசிக்கும் நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் குருவுடைய அமைப்பு அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னால் கூட 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கக்கூடிய குருவால் இவங்களுக்கும் நல்ல யோகம் இருக்கும். பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த ராகு கேது பயிற்சியில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம் இவங்களுக்கு ஏற்படும். ஃபினான்ஷியல் செக்மெண்ட்ஸ்லாம் நிறைய பணம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வண்டி வாகன சேர்க்கை அமையும், சொந்த வீடு அமைய சான்ஸ் இருக்குது. இடமாற்றம் சிலருக்கு ஏற்படக்கூடிய சான்ஸ் இருக்குது. வீடு கொடுத்தவன் குருவுடைய வீட்டில் இருக்கிறதும் மீன ராசியில் இருக்கிறதும் கூடவே சுக்கிரன் இருக்க காலகட்டத்தினால ஆரம்ப காலத்தில் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அதனால் நல்ல லாபம் ஏற்படக்கூடிய சூழலும் ஒரு சிலருக்கு ஏற்படும். கேதுவோட அமைப்பால் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும், வேலையிலே ஒரு சிலருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும். அரசாங்க சலுகைகள்லாம் சில பேருக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. ட்ரெடிஷ்னல் மருத்துவம் சொல்லக்கூடிய ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதிக் இந்த மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் மருத்துவராக அமையறதுக்கும் இல்லை செவிலியர்களாக வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு, அதுபோல் மருந்து வியாபாரிகளுக்கும் நல்ல யோகம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்படி விருச்சிக ராசிக்கும் இந்த ராகு கேது பயிற்சி சிறப்பான யோகத்தையே கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக தனுராசி. தனுராசிக்கு ராகு 3ஆம் இடமும் கேது 9ஆம் இடத்துக்கும் வரப்போகிறாரு. பொதுவாகவே ராகு 3ஆம் இடத்துல அமையிறது ரொம்ப சிறப்பான யோகம். முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட், கலைத்துறை சார்ந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, தனுராசிக்கு அர்த்தாஷ்டம சனி. இல்லை, அர்த்தாஷ்டம சனி தனுராசிக்கு இந்த காலகட்டத்தில் பெருசாக வேலை பண்ணாது. என்ன காரணம் அப்படின்னா, குருவுடைய வீடு. பொதுவாக 4ஆம் இடம்ங்கிறது ராசிநாதனோட வீடாக இருக்கிறதால சனி பெரிய கெடுதல் பண்ண மாட்டார். குடும்பமான வரைக்கும் எந்த ஒரு சுப பலன்களை பண்ணாமல் இருக்கலாமே தவிர கெடு பலன்கள் கண்டிப்பாக பண்ண மாட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த 2025 நடக்கக்கூடிய குரு பயிற்சியில் குருவே பார்த்தானா இந்த ராசியும் பார்க்குறாரு, ராகுவையும் பார்க்குறதாலே நல்ல ஆரோக்கியமும் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். நிறைய பேர் சாதனை படைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் ராகு கேது பயிற்சி காலத்தில் இருக்கும். கவிதை எழுதுகிறவங்க, கதை ஆசிரியர்கள், பாடலாசிரியர்கள், இதுபோல் ஒரு படைப்பாளிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதேபோல் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் ஏற்படும். பிரயாணத்தின் மூலமாக லாபம் ஏற்படும். அதுபோல் ஒரு சில பேர் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்லலாம் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும். கேது 9ஆம் இடத்துல போகிறார். 9ஆம் இடம் குருவுடைய நட்பு வீடான சூரியனுடைய சிம்ம வீடு. அதனால் ஒரு சிலருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கும். அதே போல் ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கை நிறைய பேருக்கு ஏற்படும். தெய்வீக பணிகள்லாம் நிறைய பேர் ஈடுபடுவாங்க. ஆன்மீக விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் எல்லாம் எழுதுவாங்க, ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிப்பாங்க, ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே போல் இந்த ராசியில் இருக்கக்கூடிய புரோகிதர்கள், உபன்யாசகர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் வரும். அவங்க நிறைய படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்கள தேடி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்படி தனுராசிக்கும் இந்த ராகு கேது பயிற்சி நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சினே சொல்லலாம். இந்த வரிசையில் 4ஆவதாக யோகம் அடையக்கூடியவங்க கன்னிராசி. கன்னிராசிக்கு என்னதான் 7ஆம் இடத்துல சனி இருந்தாலும் ராகு 6ஆம் இடத்துலையும் கேது 12ஆம் இடத்துலையும் போகிறதே ஓரளவுக்கு நன்மை அப்படின்னே சொல்லலாம். இதனால் வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரிவினைகள், பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான யோகமாக மாறும். பிறந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகமும், திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட திருமண வாய்ப்புகள்லாம் ஏற்படும். 7ஆம் இடத்துல சனி வந்ததுனாலலாம் பயம் கிடையாது. குருவுடைய வீடு, குரு 10ஆம் இடத்துல வராரு, 2ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அதே போல் ராகுவையும் பார்க்குறாரு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை பார்க்குறதால
கடன் வாங்கி ஜெயிக்க முடியும். இவங்களால் கடனால் ஒரு வீடு கட்ட முடியும், லோன் வாங்கி ஒரு சொந்த நிலம் வாங்க முடியும், வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் அமையும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கெடுபலன்கள் கொடுப்பாரா அப்படின்னா அவர் பெரிய அளவுக்கு கெடுகள் எல்லாம் கொடுக்க மாட்டார். ஏன்னா சிம்மத்தோட வீடு. ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் ஏற்படும், அதிக பிரயாணங்கள் ஏற்படும். ஆன்மீக விஷயங்கள்லாம் நிறைய டூர்ஸ் எல்லாம் போவாங்க. ஸ்பிரிச்சுவல் டூர்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். டூரிஸ்ட் கைடாக இருக்கிறவங்க, நிறைய டூர் பேக்கேஜஸ், பில்கிரிமேஜ் டூர்ஸ் பேக்கேஜஸ்லாம் கொடுக்குறவங்களுக்காக இந்த காலகட்டத்தில் இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு யோககரமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளுக்காக நிறைய செலவுகள் பண்ணக்கூடிய யோகம்லாம் இருக்கும். அப்படி கன்னி ராசிக்கும் இந்த ராகு கேது பயிற்சி நல்ல சிறப்பான யோகத்தையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது 5ஆவதா யோகம் பெறக்கூடிய ராசி மேஷராசி. மேஷராசிக்கு லாபத்தில் போகக்கூடிய ராகு வீடு கொடுத்தவர் விரயத்தில் இருக்கிறதால அதிக சுப விரயங்கள் ஏற்பட சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் லாபகரமாகவும் இருக்கும். ஏன்னா விரயம் பண்ணணும் அப்படின்னா லாபம் வந்து தான் ஆகணும். அப்போ குருவுடைய பறவையில் இருக்கக்கூடிய ராகு நல்ல லாபத்தையே கொடுப்பார். இருந்தாலும் தனஸ்தானத்தில் இருந்த குரு 3ஆம் இடத்துல போய் மறையிறது அந்தளவுக்கு ஒரு சிறப்பான பலன் இல்லைன்னு சொன்னால் கூட குருவுடைய பார்வையால் லாபம் பெருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மறைமுகமாக 2ஆம் இடத்துல இது நாள் வரைக்கும் தனத்தை கொடுத்த குரு 3ஆம் இடத்துல மறைஞ்சு 11ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணி அவர் லாபத்தை கொடுக்க போகிறார். ஸோ இப்படி தான் பேலன்ஸ் பண்ணணுமே தவிர குருவால் இது பெரிய கெடுபலன்கள்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதே போல் குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி சுப விரயங்கள்லாம் ஏற்படுவார். ஏன்னா குருவே இந்த ராசிக்கு நட்பு வீடு, பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி தான் குரு. அப்போ எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படும். சொத்து வரவு ஏற்படும். மூத்தவர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழலும், ஒரு சிலருக்கு மறுமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புக்கள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த ராசியிலையும் கலைத்துறையில் வேலை பண்ணுறவங்களுக்கும் தன்னுடைய சொந்த திறமையால் முன்னுக்கு வரவங்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சியில் நல்ல யோகத்தையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கேதுவுடைய பயிற்சி 5ஆம் இடத்துல வந்தால் கூட உத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது குருவுடைய நட்பு வீடு சூரியனுடைய வீட்டில் இருக்கிறதால பிள்ளைகள் நல்லா சிறப்பாக படிப்பாங்க. குழந்தைகளால் சப்போர்ட் இருக்கும். இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் குழந்தைங்களுக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படும். அது தவிர்க்க முடியாத சில விஷயங்கள். அதே சமயத்தில் குழந்தைகள் நல்லா படிக்கிறதும் ஸ்கூலில் டாப்பர்ஸாக வரதுக்கு சான்ஸ் இருக்கும். அதே போல் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்லாம் பசங்களுக்கு கிடைக்கும். ஸ்கூல் லீடராக இருக்குது, ஒரு ஸ்போர்ட்ஸில் கேப்டனாக இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு தலைமை பொறுப்புக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதே போல் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கும். இப்படி ராகு கேது பயிற்சி மேஷராசிக்கும் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பிலேயே இருக்குன்னு சொல்லலாம். இந்த அடிப்படையில் கடைசியாக 6ஆவது ராசி யோகம் பெறக்கூடிய ராசி மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு ராகு 9ஆம் இடத்துலையும் கேது 3ஆம் இடத்துலையும் வருது. நல்ல சிறப்பான அமைப்பு. என்ன காரணம் அப்படின்னா 9ஆம் இடத்துல சனியோட வீட்டில் வரக்கூடிய ராகு வீடு கொடுத்தவர் 10ஆம் இடத்துல சம்மந்தப்படுறதுனால 9-10க்கு இங்கே சம்பந்தம் ஏற்படுறது. ஸோ தர்ம கர்மாதி யோகம் மறைமுகமாக இவங்களுக்கு கிடைக்கிறது. ஸோ 9-10ஆம் இடம் ராகு மற்றும் சனியால் இவங்களுக்கு தந்தையார் வழி பிஸ்னஸ்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும். இப்போ ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் இந்த ராசியினருக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். பிஸ்னஸை வெளிநாட்டில் போய் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான யோகம் கூட சில பேருக்கு வரும். வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய யோகமும் பிஸ்னஸை விரிவுபடுத்தக்கூடிய யோகம்லாம் கூட ஒரு சிலருக்கு அமைய சான்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும், வேலையில் கூட ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம்லாம் ஏற்படக்கூடிய சூழல், தனக்கு விரும்பிய ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. குரு ஜென்மத்துக்கு வந்தாலே தான் இடமாற்றம் ஏற்படும் சொல்லுவாங்க. அந்த அமைப்பில் ராசிக்கே வர குருவால் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். ஸோ தான் இருக்கக்கூடிய இடத்த விட்டு வெளிநாடு போகிறதோ வெளி மாநிலங்களில் போய் வேலை செய்யக்கூடிய யோகம்லாம் இந்த ராகு கேது பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக அமைஞ்சிடும். கேது நல்ல சிறப்பான யோகத்தை கொடுப்பாங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல வரக்கூடிய கேது முயற்சிக்கு வெற்றியும், இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம், அரசாங்க சம்பந்தப்பட்ட ஆதாயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இதே இந்த ராசியிலையும் கலைத்துறையில் இருக்கிறவங்க தன்னுடைய சொந்த திறமைகளால் முன்னுக்கு வரவங்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். கதை, கட்டுரை, கவிதை எழுதுகிறவங்களுக்கும் நல்ல யோகத்தை கொடுக்கும். குறிப்பாக ஆன்மீக கட்டுரைகள் எழுதுகிறவங்களுக்கும் நல்ல சிறப்பான யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்தோம். அப்போது இந்த ராகு கேது பயிற்சி பொதுவாகவே எல்லா ராசிக்கும் பெரிய அளவுக்கு கெடுதல் இருக்காது. அந்த அடிப்படையில் நான் குறிப்பிட்ட இந்த 6 ராசிகளுக்கு சிறப்பான யோகத்தையே கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.